ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, 5 கிராமம் வழியாக பொட்டல்குளங்கிற ஒரு ஏரியாவில் ஐயப்பன் கோயில் இருக்குது. இங்கே வந்து லேடிஸும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு குமரியன் ஐயப்பன் கோயில் பிளான் பண்ணி ஃபஸ்ட் டைம் போகிறோம். டேட்டு பார்ப்போம். கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. அதான் இருக்குது எல்லாத்துக்கும் உயர போகுது படி. இதை பார்த்து அந்த முருகன் குண்ட மாதிரி இருக்கும். முருகன் குண்ட மாதிரி வெள்ளிமலை இது முருகன் குண்ட மாதிரி குத்துறது. காலணிகளை கலற்றி விட்டு கோயிலுக்குள் செல்லவும். சுடுமை கொஞ்சம் தாண்டி மெதுவாக வந்துருக்கலாம். அவசரம் அடங்க போவாங்க. ஐயோ குழந்தை எடுத்தது. ஒவ்வொரு இடத்துல ஒன்று வச்சிருக்கு. சபரிமலையில் போகிற மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே படிக்கட்டுக்கே வராது. ஆனால் 5 படிக்கட்டு உண்டு. இதெல்லாம் எங்கேயாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும்னா அழகாக இருக்குல்ல. ஏமா ஐயோ தூங்குது. குமார கோயில் வந்தால் தான் இப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு இப்படியா? ஏப்பா அங்கே படிக்கட்டு உண்டான்னு கேட்டில்ல சபரிமலையில்? அது இந்த இதில் மலையெல்லாம் ஏறி போகிறது. ஆமாம், இது மலையில் தான் இருக்கும். இது வேற என்ன கொண்டு மூச்சாங்க. நின்றுப்பா முடியல. யாருன்னா முட்டை சத்து மிளகாய் சத்துலாம் இருக்குது. அதில் இந்த படி ஏறது 100 படி இருக்குமா? 150 படி. இது அது என்ன வெள்ளிமலை இதுவும் ஒன்றா? அப்பா இருட்டிட்டுனா இங்கெல்லாம் பயமாக இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்குது. ஆட்கள் வர மாதிரி அந்த கடைசி படிக்கிட்டு இருந்தா இருக்கு. ஐயப்பா அப்பா அப்பா ஏம்மா போஸ்டன் கை தோடி எங்களை வியூ எல்லாம் சுற்றி அழகாக இருக்குல்ல, பார்க்க நல்லா இருக்குது. என்ன மாதிரி மூச்சு இறங்கும் போது படியை கவுண்ட் பண்ணணும். மற்ற எத்தனை படி? அப்பா முருகா மேலேருந்து வியூ பார்க்க அழகா இருக்கு. இது என்ன அதோட குத்துற படி சபரிமலை இப்படி தான் பொம்பளைலாம் அங்கே கூட்டு போக முடியாது. அதான் இங்கே ஒன்றே கூட்டு பட்டி வந்து குலைக்குது. ஐயப்பா இந்த பக்கமா படி போகுது. இங்க என்ன இருக்கு? இது குத்தி விடுமே. மண்ணால கிடக்கு. யாருமே கோயில போய் தான் முள்ளு குத்துச்சு. பிள்ளையார் கல்லு முள்ளு கிடக்கணும். இங்க கிடக்குதா? ஐயப்பனே தானே கல்லு முள்ளு போகணும். இந்த பக்கம் பிள்ளையார் இருக்காரு. இங்கே வரதுன்னா ஒன்று மார்னிங் வாங்க, வெயிலுக்கு முன்னாடி ஒரு 10-11 மணிக்குள்ள கிளம்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 5 மணி கழிச்சு
வாங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பைக்கை தாங்க வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுற்றி வியூவை பாருங்க. யாரெல்லாம் இந்த குபேர ஐயப்ப சாமி கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ அவங்களாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.